காலேஜ்ல இருக்கும்போது பிரதர் வந்துட்டு இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது வான்னு சொல்லிட்டு அங்க சேலம்ல இருக்க ஒரு 10x10 ஷாப் அதுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவர் வாங்கி கொடுத்தாரு. இப்படிதான் ட்ரெஸ் பண்ணோம், இப்படிலாம் இருக்கு பாரு. 6,000 to 1 crore அது எப்படி பாசிபிள்ங்கறத சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் பட்ஜெட் வந்து அந்த 6,500 rupeesக்கு நான் ஆல்மோஸ்ட் ஃபேப்ரிக்ஸ் கொஞ்சம் சாரி இருக்கிற சாரீஸ் மீன் பார்டர்ஸ்லாம் இல்லாம ஒரு ஃப்ளோரல் சாரி இன்ஸ்டெட் ஆஃப் செல்லிங் த சாரி ஃபார் 2,500 அதை 5 டிவைட் பண்ணி பிளவுஸா கிரியேட் பண்ணி ஒரு சிம்பிளான சாரி போட்டு அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டே இருந்தேன். ஷிஃபான் துப்பட்டா அது ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அது வாங்கிட்டு வந்துட்டு மேல ஒரு சில்க் கொடுத்து அதுக்கு கீழே அதை கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி குர்த்தி ஸ்டிச் பண்ணேன். அந்த ட்ரெஸ் நான் போட்டுட்டு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இதே மாதிரி வேணும், போடுறது வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, பிசினஸ் ஏன் அதை பண்ணக்கூடாது. நான் தான் ஃபர்ஸ்ட் டெய்லர் இதுல. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு அக்காங்களை கூப்பிட்டு அக்கா அதை தைச்சு கொடுங்கன்னா அவங்க வந்து தைச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. பெரிய பெரிய ஷாப்ல போயிட்டு அவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, துணி பார்ப்பாங்களா, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஆப்ஷன் பார்ப்பாங்களா, அவங்களுக்கு வந்து திரும்ப 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 எதனாவது போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 10 போஸ்ட் 10 டிசைன்ஸ் பண்ணுவேன். வீட்ல என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்தது? எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் எனக்கு கிடையாது. ஏர்ன் பண்ணி தரணும் வீட்டுக்குலாம் மந்த்லி இவ்வளோ வருது அதெல்லாம் எதுவுமே நான் கவனிக்கல. ஆட் கொடுக்காமயே எனக்கு மந்த்லி 1 lakh வந்தது. இப்போ இன்கேஸ் நான் ஏதாவது ஆட் கொடுக்குற அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2 lakhs மேக்ஸிமம், அதுக்கு மேலேயும் போகும். ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, ஆட்டம் பிடிக்க தெரியணும். நீ பிடிக்கிற ஆடத்துலதான் அது எவ்வளவு உனக்கு பிடிக்கும்னு மத்தவங்களுக்கு தெரியும். ரீல் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ண ஒரு ரீல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சேலம் டு பெங்களூர் ரைட்? ஸோ எப்படி இந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு தொடங்குச்சு? வெறும் 6,000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ண ஒரு பிசினஸ் இப்போ வந்துட்டு அதோட டர்ன் ஓவர் வந்துட்டு கிட்டத்தட்ட க்ரோஸ் கணக்குல அப்படின்னு நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க. ஸோ எங்க தொடங்குச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? காலேஜ்ல இருக்கும்போது சும்மா நான் வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப இட் ரிவர்ஸ் டிராயிங் நிறைய பண்ணுவேன் நான். ஸோ அதில் வந்து கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பண்றதுல பிடிக்கும். அப்போ வந்துட்டு ஒரு நாள் அண்ணா வந்துட்டு என்னோட பிரதர் வந்துட்டு கூட்டு போயிட்டு இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது வான்னு சொல்லிட்டு அங்க சேலம்ல இருக்க ஒரு 10x10 ஷாப் தான் அது, அதுக்கு கூட்டிட்டு போயிட்டு லைக் அவர் வாங்கி கொடுத்தாரு. இப்படிதான் ட்ரெஸ் பண்ணோம், இப்படிலாம் இருக்கு பாருன்னு. ஸோ ஐ ஸ்டார்டட் அது போட அதுல வாங்கி போட ஆரம்பிச்சவொடனே அது டிஃப்ரெண்டா இருந்தது. அவங்க வந்து மும்பைல இருந்து வச்சிருந்தாங்க. அதை போடும்போது வந்துட்டு காலேஜ்ல எல்லாம் பார்க்கறது டிஃப்ரெண்டா இருக்கு, நீ போடுறது டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓகே நல்லா இருக்கு போல இருக்கு. நானும் செலக்ட் பண்றதும் வந்து நல்லா செலக்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவங்க பார்க்கும்போது ஓகே நல்லா பண்றேன், எங்களுக்கும் செலக்ட் பண்ணி கொடு எனக்கும் செலக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் குர்த்தி ஸ்டிச் பண்ணேன். அதாவது எனக்காக நான் ஸ்டிச் பண்ணேன். அப்போ ஐ ஹேட் ஒன்லி துப்பட்டாஸ், அந்த ஷிஃபான் துப்பட்டா அது ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அது வாங்கிட்டு வந்துட்டு மேல ஒரு சில்க் கொடுத்து அதுக்கு கீழே அதை கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி அதுலதான் நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஸ்டிச்சிங் எல்லாம் எதுவுமே தெரியாது. யூடியூப்ல பார்த்து நான் போயிட்டு ரொம்ப நோட் பண்ணுவேன் ஒரு ஃபேப்ரிக்ல என்னென்ன இருக்கு, அவங்க எப்படி ஸ்டிச் பண்ணிருக்காங்க. ஒரு ஷாப்க்கு போனேன் அப்படின்னா என்ன உல்டாலாம் பண்ணி எல்லாமே பார்த்து யூடியூப்ல பார்த்து நானே ஸ்டிச் பண்ணி பண்ணேன். பட் அதுக்கு பண்றதுக்கு வந்து 1 week ஆகும் எனக்கு. ஸோ அந்த ட்ரெஸ் நான் போட்டுட்டு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இதே மாதிரி வேணும், எனக்கு நீ இதே மாதிரி எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த ரீல போட்டிருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே ஐ மேட் அவுட் ஆஃப் துப்பட்டா. ஆமா துப்பட்டால தான் அது பண்ணிருக்கு. பிளாக் துப்பட்டா லைக் எல்லாமே துப்பட்டா தான், கீழே இருக்கிறது எல்லாமே. ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அப்ப நான் என்ன பண்ணேன்னா ஒரு லோக்கல் ஸ்டோர்ல எங்க ஊர்ல இருக்க லோக்கல் ஸ்டோர்ல போய் கொடுத்து பார்க்கலாம், அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அப்ப நானே ஹேண்ட் ஒர்க் ஆரி ஒர்க் வந்துட்டு ஐ ஃபவுண்ட் அவுட் ஈச் அண்ட் எவ்ரிதிங் நெக்லயோ இல்ல சாரியில ஏதோ ஒரு கார்னர்லயோ அந்த மாதிரி வீட்லயே உட்காந்து மாங்குன்னு உட்காந்து பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு அதுதான் மார்னிங் எழுந்துச்சோன்னா மேல போறது பண்றது ஈவினிங் வர்றது அது மட்டும் தான் எனக்கு வேலையா இருந்தது. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தது பண்றதுக்கு. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா லைக் நம்மளால அவ்வளோ பண்ண முடியாது இல்லையா. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பண்றதுக்கு லேட் ஆச்சு எனக்கு. அந்த கடையில போய் கொடுத்தப்போ வந்துட்டு அவங்க வந்து இல்ல வந்துட்டு நோ அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ இது ஏன் நம்ம அகைன் ஆன்லைன்ல எடுத்துட்டு போகலாம், நம்ம அதுக்கப்புறம் தான் ஆன்லைன் வரணும்னு நினைச்சேன். இப்போ நான் வந்து ஆன்லைன்ல நான் பண்றேன் அப்படின்னா ஐ நோ இட் ரெகுலரா நீ போஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். நீ ஒரு 1 week நீ ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணா எப்படி போஸ்ட் பண்ணுவேன், உனக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா. ஸோ அப்ப நான் என்ன நினைச்சேன்னா வந்துட்டு ஓகே சாரீஸ் பண்ணலாம், இது ஈஸி. சாரீஸ் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு அன்ஸ்டிச் பிளவுஸ் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். சோ அந்த காம்பினேஷன்ஸ் இப்போ எனக்கு சென்னை சில்க்ஸ் இருக்கு, எங்க ஊர்ல போத்தீஸ் இருக்கு, நான் அங்கே போய் தான் ஃபர்ஸ்ட் நான் பர்ச்சேஸ் வந்து பண்றேன். ஓகே இதை நம்ம சாரியா பண்ணலாம், பிசினஸா ஓகே பண்ணி போடலாம், ஆன்லைன்ல போடலாம். நம்ம போடுறது வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ நம்ம ஏன் அதை ஒரு பிசினஸா ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு போயிட்டு சாரீஸ் வாங்கிட்டு இப்போ அதுக்கு என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ஒரு பார்டர் கொடுக்கறது, எக்ஸ்ட்ரா ஒரு பார்டர் கொடுக்கறது, அகைன் அதுக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கொடுக்கறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து அந்த 6,500 rupeesக்கு நான் ஆல்மோஸ்ட் ஃபேப்ரிக்ஸ் கொஞ்சம் சாரீஸா சாரி இருக்கிற சாரீஸ் மீன் பார்டர்ஸ்லாம் இல்லாம ஒரு ஃப்ளோரல் சாரீஸ். என்கிட்ட என்ன இருக்கு ஒரு
ஐ மீன் திங்ஸ்னா லைக் நான் ஈஸியா வந்து எடுப்பேன். லைக் எங்க இது வந்து போகும் எனக்கு தெரியும். அப்பவே எனக்கு தெரிஞ்சது இது கண்டிப்பா மக்களுக்கு பிடிக்கும். போட்டனா எனக்கு பிடிக்குது. ஸோ கண்டிப்பா அது என்ன மாதிரி இருக்க டேஸ்ட் இருக்கவங்களுக்கு அது பிடிக்கும். கண்டிப்பா அது அவங்களுக்கு பிடிக்கும். டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப அது கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாமே, எதுனா ஒரு பார்டர் ஆட் பண்ணலாமே, கிளாத்ல ஃபேப்ரிக்ல ஏதோ ஒரு பார்டர், அப்படியே ஒரு பிளவுஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து அன்ஸ்டிச் பிளவுஸ் தான் பண்ணியிருந்தேன் நான் ஃபர்ஸ்ட். எனக்கு ஐ டோன்ட் நோ ஸ்டிச்சிங் பிளவுஸ் எல்லாம் இது ஒரு பிக் திங். அது ஸ்டிச்சிங் ஃபிட்டிங் எல்லாமே. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா? ஸோ உங்களோட பேபி ஸ்டெப். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த 6000ல தான் உங்களுடைய அந்த இனிஷியல் அதை வாங்கும் போதே வந்துட்டு இவ்வளோ ருபீஸ் போட்டு வாங்குறோமே, இது ஓகே பண்ணிடுவோமா, இது நம்ம வந்து ஏர்ன் பண்ணிடுவோமா அப்படின்ற டவுட்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த நான் யோசிச்சு பில் கொடுக்கும்போது நான் யோசிச்சது. ஒரு டைம் வந்து என்னோட அக்கா வந்து ஒரு சின்ன ஸ்டோர் மாதிரி வச்சிருந்தாங்க சேலம்ல. அவங்க ஒரு விஷயம் ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க, பெரிய பெரிய ஷாப்ல போயிட்டு அவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு துணி பார்ப்பாங்களா, நம்ம கிட்ட வந்து ஒரு நாம நாலு தான் வச்சிருப்போம், சின்ன ஸ்டோர் நம்பர் 5 தான் இருப்போம், நம்ம கிட்ட இருக்கிற ஆப்ஷன் பார்ப்பாங்களா. ஸோ தட் காட் ஸ்டக் இன் மை மைண்ட். எனக்கு ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஓகே அப்போ வந்துட்டு we have நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்பதான் வந்து பார்ப்பாங்க. ஆப்வியஸ்லி இப்போ நான் ஒரு கடைக்கு போறேன்னா நான் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை பார்த்துட்டுனா நான் ஓகே கொடுங்கன்னு வாங்க மாட்டேன். அவங்களுக்கு வந்து திரும்ப 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 எதனாவது போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ எனக்கு வந்துட்டு என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட ட்ரேடிங் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ட்ரேடிங் நீங்க பண்ணணும்னா நீங்க பல்கா வாங்கணும், அதுக்கு நிறைய தேவைப்படும். நீங்க 1 lakh போட்டீங்கன்னா நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 40-50 ப்ராடக்ட்ஸ் தான் வரும். அதை நீங்க விற்கணும், அது நீங்க வச்சுட்டே இருக்கணும். அதை விற்கிறதுக்காக நிறைய பண்ணிட்டே இருக்கணும். எனக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆச்சு. இது வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியிலேயே வந்து என்னால இதை பண்ண முடிஞ்சது. பக்கத்து வீட்டுல நான் தான் ஃபர்ஸ்ட் டெய்லர் இதுல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துல ஒரு அக்காங்களை கூப்பிட்டு அக்கா அதை தைச்சு கொடுங்கன்னா அவங்க ஓகே அவங்களுக்கு என்ன ஒரு 150 rupees அவ்வளவுதான் தருவேன். 100 rupees அது பார்டருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு ஒர்க் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஓகே கொடுங்க, எனக்கு ஏதாவது கொடுத்தா வேலை கொடுத்தா போதுன்ற மாதிரி அவங்க வந்து தைச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே ஆன்லைன்ல போடுவேன். சேல் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது ஐ ஸ்டார்டட் வித் 0 followers. இன்ஸ்டாகிராம்ல நான் இப்போதான் நான் பெங்களூர் வந்தது இப்போதான் நான் ஆக்டிவா இருக்கேன். ஒரு 2-3 years தான் ஆக்டிவா இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்ல ஸ்டார்டட். அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது 0 followers. எனக்கு தெரிஞ்சது ஃபாலோயர்ஸ் இருந்தா தானே வியூ பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃபாலோயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஐ அண்டர்ஸ்டூட் லைக் இது நீ கண்டிப்பா மார்க்கெட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு 500 rupees தான். நீங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அவங்க உங்களுக்கு நிறைய ரீச் கொடுப்பாங்க. ஆக்சுவலா ஒரு ஸ்மால் பிசினஸ்க்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க. பட் இனிஷியலா நீங்க போட்டே இருக்கும்போது they used to watch and நீங்க ஒரு ஆட் கொடுத்தீங்கன்னா நல்லா ரீச் ஆகும் எனக்கு. ஸோ 500 rupeesக்கு தான் நான் கொடுப்பேன். மேபி ஒரு 10 daysக்கு ஒரு 500 rupees. ஏன்னா அவ்வளவுதான் என்கிட்ட பட்ஜெட் இருந்தது. கொடுக்கும்போதே நான் ரீச் ஆகும். மக்கள் யாரும் வந்தாமே வாட்ஸ்அப்ல வந்து என்கிட்ட இருந்து கேட்டாங்கன்னா நான் உடனே வந்து அவங்கள சேவ் பண்ணி வச்சுப்பேன். அந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா ஒருத்தவங்க ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ பார்த்து அவங்க சேவ் பண்ணி அவங்க வராங்க உள்ள வந்து உங்ககிட்ட எவ்வளோன்னு கேட்கறாங்கன்னா கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் உள்ள வந்து கேட்பாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே நான் சேவ் அவங்க நம்பர் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஒன்ஸ் ஒரு கலெக்ஷன் வந்த உடனே அதாவது ஐ மீன் வாட்ஸ்அப்ல எல்லாமே அவங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ எனக்கு உண்மையை சொன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. எனக்கு அதுவே ரொம்ப என்கரேஜிங்கா இருந்துச்சு. டெய்லியும் போஸ்ட் வந்துட்டு நான் 10 போஸ்ட் போடுவேன். You won't believe like 10 post 10 designs பண்ணுவேன். நான் பண்ற டிசைன்ஸ் எல்லாமே ஒருத்தரே ஆமா நான் தான் பண்ணுவேன். You must imagine like இவ்ளோ தூரம் இதை கொண்டு வந்திருக்கேன்னா நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன் மேல. சிங்கிள் ஹேண்டடா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஒரு நாளைக்கு 10 போஸ்ட் போடணும். ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. பண்ண உடனே போட்டோஸ் மேனிக்யூனுக்கு ட்ரேப் பண்ணி போட்டுட்டே இருப்பேன். ஏன்னா 10 போஸ்ட் போட்டாதான் திருப்பி அவங்க ஃபீல்ட்ல போயிட்டே இருந்தாதான் அவங்க அகைன் உள்ள வந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போதுதான் வந்துட்டு அவங்க மற்ற இது ஒன்று போடும்போது மற்றது உள்ள வந்து பார்க்கும்போது ஓகே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு 10 போஸ்ட் போட்டனா கம்பல்சரி எனக்கு 3 சேல் ஆகும் ஒரு நாளைக்கு. என்னோட டார்கெட்டே அதுதான்.